திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ரேண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் புலம்பல் தான். சிஎஸ்கே பத்தி இப்போ பரம்பரை பத்தி தான் பேச வந்திருக்கோம். பரம்பரை பத்தி ஃபுல் புலம்பல் தான். இங்க இருந்து பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸ் இருக்கா? கியூன்னு போறதுக்கு எங்கேயாவது இம்மியளவு வாய்ப்பு இருக்கா? அப்புறம் ஏன் இவ்வளவு மட்டமா ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பத்தி கால்குலேட்டர்லாம் தான் friends பக்கத்துலயே வந்திருக்கோம். வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிபிக்கல் ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாஸ்டாலஜியா புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். சரிங்களா? லைக் நாஸ்டாலஜியா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே எல்லாமே இருக்கு, ப்ரிப்பேர்டா இருக்கும். கால்குலேட்டர் எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்டா இந்த தடவை அதாவது போயிட்டு ஹேட் வாட்சும் ஃபோர்த் பண்ணிட்டு ஸ்பாட்ல இருக்கோம் உட்காந்து. ஹேட் வாஷ் பண்ணிட்டு ஹேட் இருக்கோம். வாட்ச் மொரட்டு ஹேட் வாட்ச், அதாவது தோத்து நேற்று பார்த்து ஐயோ, அதாவது ஆர்ஆர் தோக்கணுமே பாக்குறோம், கழுத ஜெயிச்சு போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா, டேபிள் அலைவா இருக்கணும்னா இவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டேபிள் அலைவா இருக்கணும்னா ஸ்டில் மும்பை ஹேஸ் டு வின் திஸ் மேட்ச்ரா. அப்பனாதான் வந்து டேபிள் அலைவா இருக்கும். இல்லாட்டா ஃபோர்த் ஸ்குவாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு காம்படிஷன் இருக்காது. அவனுக்கு 4 பேருமே பாய்க்காது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன் இல்லடா, விசாரி ஜெயிச்சுக்கிட்டோம், நம்ம ஜெயிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, எதுக்கு அடுத்த இதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் friends. உங்களுக்கு எது எது வேணுமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சிஎஸ்கே எத்தனை ஸ்பாட்ல முடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் என்னோட டிஸ்கஷன் சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இவனுங்களாம் என்ன 5 வின்ல இருக்கானுங்க, ஓகேவா? நம்ம எத்தனை வின்ல இருக்கோம்? வெறும் 3 வின்ல தான் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கும் அவனுங்களுக்கும் 2 வின் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு திருப்பி எஸ்ஆர் ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னா 3 வின் டிஃபரன்ஸ் ஆயிடும். 3 வின் டிஃபரன்ஸ்ன்றது பெரிய டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 வின், புரியுதா? அவனுங்களோட 6 பாயிண்ட் கம்மியா இருக்கும் அவனுங்களுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு அவனுங்க, அதாவது நீ 8 பாயிண்ட் எடுத்தானா அவனுக்கு கியூ போட்டுருவான், ஓகேவா? அவனுக்கு நாளைக்கு ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் கியூ. மிச்சம் இருக்கு எத்தனை மேட்ச்? 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது ஈஸி. அதனால இப்ப எல்லாருமே ஆர்ஆர் குவாலிஃபைன்றாங்க. ஏன்னா ஆர்ஆருக்கு மிச்சம் இருக்க 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னை கேட்டா இந்த சீசனை மறப்போம், மன்னிப்போம். இந்த சீசன் நம்ம, நீங்க வந்து ஹோப் வச்சுக்காதீங்க. இப்பயே அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுங்க. நம்ம வந்து கியூ போட முடியாது. அதாவது அவுட் சைட் சான்ஸ்லயே அவுட் சைடு சான்ஸா இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கணும், அதுவே ஒரு பெரிய அவுட் சைட் சான்ஸ் வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பேன். என்னன்னா, சிஎஸ்கேக்கு அடுத்து எத்தனை மேட்ச் இருக்கு? 6 மேட்ச் இருக்கு. அதுல எவ்வளவு தூரம் நம்மளால நல்ல ஒரு கேம் கொடுத்து விளையாட முடியும்ன்றத பார்க்கணும். ஜெயிக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 6க்கு ஒரு வேளை 5ஓ இல்ல 6ஓ ஜெயிச்சோம் அப்படின்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒஸ்டான டீம்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் நானு. ஏன்னா ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, ஒருவேளை நான் பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே இஸ் நாட் கோனா மேக் இட் அப்படிங்கிறது. ஆனா ஒருவேளை ஜெயிச்சிச்சுன்னா அதை நான் ஏத்துப்பேன். அது வந்து அந்த கிரெடிட்ஸ் எனக்கு வரும். சரிங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தோனி ஃபேன், தோனி ஃபேன் திருப்பிக்கிறான் பாருங்க. கிரெடிட் கிரெடிட் எனக்கு கிரெடிட்ஸ் எனக்கு தான்மா அப்படி. வரட்டும். அப்பவே உனக்கான கொடுக்க முடியும். ஏன்னா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முகேஷ் சௌத்ரி அடிச்சு ப்ரோஸ் பிரசன்டேஷன்ல அவனே சொல்லியிருப்பான், பெரிய தோனி ஃபேனுங்க அப்படின்றான். அவ்வளவுதான், கண்டென்ட் கிடைச்சிருச்சு, வாடா வாடா அப்படி. அதான் எப்படியும் மும்பை vs சென்னை மேட்ச் வந்து பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு மும்பை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மும்பை ஜெயிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அலைவா வச்சுக்கணுமே டேபிள, அவனா தானே ட்ரை பண்ணுவான். சோ மும்பை இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எழுதி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எஸ்ஆர் அப்படிதான் இருக்கு. ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐபிஎல் படுத்துரும். இதுக்கப்புறம் வந்து அந்த நாலு டீம் அது ஆடுறது தான் 4 டீம் இன்ட்ரெஸ்டாவே ஆடுறது இருக்கும். மட்டும்தான் மேட்சே. ம் மீதி எல்லா டீம் ஆடுறது வேஸ்ட், சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ம் மாதிரிதான். ம் 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 அதே ம். மாதிரி ஆஹ் அதுக்கப்புறம் மும்பை சென்னை விளையாண்டு அதுல மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ மும்பை நம்மள மேல தள்ளி விட்டு போயிருவான். அவனுக்கு மேல போயிடும். மும்பை மேல போயிருவான். சோ அதான் மேட்ரே என்னன்னா, சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். மும்பை வந்து அடுத்து 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றது மேட்ரு. சிஎஸ்கே வந்து அடுத்து வர எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் மேட்ச். எஸ்ஆர்எஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு, ஜிடி கூட நம்ம நம்ம கூட இருக்கிற காம்படிட்டர்ஸ் கூட மேட்ச் இருக்கு. மும்பை, ஜிடி, எஸ்ஆர்எஸ், டெல்லி, இந்த 4 டீம் கூடயுமே மேட்ச் இருக்கு. இந்த 4 டீம் தான் நம்மளுக்கு காம்படிட்டர்ஸே. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இப்போதைக்கு அந்த 4th பிளேஸ்ல இருந்து 7th 8th பிளேஸ் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் இந்த 5th பிளேஸ், ஜிடி, சென்னை, டெல்லி, மும்பை, இந்த 5 பேரா. இந்த 5 பேத்துல நம்ம டீமுக்கு இந்த 4 பேர் கூடயுமே மேட்ச் இருக்கு. மீதி இருக்க 4 பேர் உனக்கு 4 பேரையுமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு நம்ம வந்து 4 பேருமே ஓவர்டேக் பண்ணி போற ஒரு லீடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு இந்த 4 மேட்ச் ஜெயிச்சாலே போதும். எப்படின்னா இவனுக்கு 4 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கம்மியாகும். இந்த 4 டீமுக்குமே எப்படின்னா பாயிண்ட்ஸ் கம்மியாகும். இன்னொன்னு வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்து மேல போவோம். இந்த எனக்கு வந்து அடுத்த ஒரு 6 மேட்ச்ல இந்த 4 மேட்ச் தான் பெரிய விஷயமா பார்ப்பேன். நீ வந்துட்டு மத்த டீம் கூட தோத்துக்கோ. இப்போ இன்னொரு மேட்ச் யார் கூட இருக்கு? மிச்சம் இருக்கிற விட்டு போன 2 லக்னோ கூட.
லக்னோ கூட. பேலன்ஸ் இருக்குது நீ. லக்னோ கூட நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா லக்னோ கூட 2 மேட்ச் தோத்தாலுமே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 4 மேட்ச்மே ரொம்ப குரூஷியல். ஏன்னா இந்த மேட்ச் நீ தோக்குறது எப்படின்னா அவனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற. அந்த 4 பேருமே உனக்கு காம்படிட்டர்ஸ் தான். அவனுக்கு நீ பாயிண்ட்ஸ் கொடுத்து மேல புஷ் பண்ற. நீ லக்னோ கூட 2 மேட்ச் தோக்குறது பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த மீதி இருக்கிற 4 மேட்ச்ல கண்டிப்பா நீ 4மே ஜெயிச்சாகணும் சிஎஸ்கே. அப்படி இல்ல இந்த 4ல ஒரு மேட்ச் தோத்துட்ட அப்படின்னா கூட லக்னோ கூட 2 மேட்சும் ஜெயிச்சாகணும். இதுதான் மேட்ரு. இதுதான் நான் 6க்கு 5 அப்படின்னு. ஆனா என்ன ஒரு ஏய், நல்ல விஷயம் அப்படின்னா ஸ்டில் நான் அடுத்த டீம் ஜெயிக்குது, அவன் ஜெயிக்கிறான் இவன் ஜெயிக்கிறான் அப்படின்றது இல்ல. 4th பிளேஸ் வந்து எப்படி முடியும் இந்த வருஷம் அப்படின்னா, மீதி இருக்கிற இந்த 4 டீம் சொன்னல, எஸ்ஆர்எச் ராஜஸ்தான் விட்டுருங்க, அதை பத்தி நான் உள்ளே பேசல. ஜிடி, டெல்லி, சிஎஸ்கே, எம்ஐ, இந்த 4 டீம்ல ஏதாவது ஒரு டீம் மட்டும் 8 மேட்ச் வின் பண்ண போகுது. அந்த 8 மேட்ச் ஜெயிக்கிற டீம் என்ஆர்ஆர் வைஸ்ல எஸ்ஆர்எச் கூடயுமோ இல்ல ராஜஸ்தான் கூடயோ நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ்ல உள்ள போக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 4 டீம்ல மோஸ்டா யாருக்கு நல்ல ப்ராபபிள் இருக்குன்னா எம்ஐக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஜிடி உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவனுங்களுக்கு கூட நம்மளும் காம்படிஷனுக்கு போகணும்னா நமக்கு 5 வின் மஸ்டா தேவை. அப்படி இல்ல 4 வின்ல போகணும்னா எப்படிப்பட்ட அந்த சான்ஸ்ன்னு சொன்னேன். அப்படி 4 வின் 7 வின்ல போகணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேல இருக்கவன் போயிட்டான். இந்த 4 டீம் ஐயோ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிரான்ச்சைஸ் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது டோட்டல் பிளே பிரான்ச்சைஸ். ஆஃப் போயிடுவோம், பிளே ஆஃப் போயிடுவோம், ஃபைனல் செம்பிள் யாரும் பாடுறா, அதாவது குவாலிஃபயர் யாரும் அப்படி பாடுறான்னு, குவாலிஃபயர் அதாவது யாரு கூட அப்படின்ற போடுற ஸ்டேஜ். பிளான்ஸே அப்படிதான் இருக்கும். ஓகே, செகண்ட் பிளேஸ் போயிட்டு அவனுங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்த டீம் இப்போ உட்கார்ந்து கால்குலேட்டர் எடுத்து ஓகே இப்போ நம்ம 7 வின் ஜெயிச்சா யார் யாரெல்லாம் இல்ல தோக்கணும், நான் என்ன 8 சொல்ல வின் வந்தேன். ஜெயிச்சா சரி யார் bro. யாரெல்லாம் தோக்கணும் போட்டுட்டு இருக்கோம். இல்ல என்ன மேட்டர்னா நான் சொன்ன அந்த 4 பேர் கூட நான் மேட்ச் இருந்துச்சுல, அவனுங்களோட ஜெயிச்சா 7 வின்னே ஒரு பெரிய சான்ஸ் தான் நான் சொல்லுவேன் என்ஆர்ஆர் படி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேர் கூட ஜெயிச்சுட்டு ஏன் லக்னோ கூட தோக்க போறோம்? அதான் ஜெயிக்க மாட்டோம் 4 பேருக்குள்ளலாம். லக்னோ கூட கண்டிப்பா ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சுக்கலாம் ஏய், ஆறுதலுக்கு. 7 வின்ல 7 வின் இந்த 4 மேட்ச் இவனுக்கு கூட இருக்கிறதுல 2 மேட்ச் மட்டும் இதெல்லாம் ஜெயிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லக்னோ கூட 2 மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். இந்த பிளான்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனா மை பாய் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இஸ் தேர். he will prove everything wrong. அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஓகேடா சிஎஸ்கே நல்ல கிரிக்கெட் ஆடும் அப்படின்னு பார்த்தா சேஞ்சு ஊர்வில் வரான் அப்படின்னா, எனக்கு ருத்ராஜ் வந்து யாருக்கு பதிலாம் சொல்லவே இல்லை. ஆனா சொன்னா ஊர்வில் வரான் ஏய் இல்ல அப்படின்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னொரு இன்னொரு ஊர்வில் விஷயம் இன்னொரு வரான்னு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் எதுவும் போதையில இதில் வருவியாப்பா? ஏன் டாஸ் சொல்லு. போடுறப்ப போதையில இப்படி தடுமாறிட்டே வருவியா? எனக்கு அவன் புரியவே இல்லை. சொல்றியா? இப்படிதான் என்னன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் ஜிடியோட இல்ல இந்த மேட்ச்ரா எம்ஐ 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 கூடடா. எம்ஐ கூட வந்துட்டு பிரசாந்த் வீருன்னு அவன் புண்டையிலேயே ஆளல. ஏய் எனக்கு எப்படின்னா டென்ஷன் ஆகுதுடா அவனை பாக்குறப்பலாம். ருத்துராஜ பாக்குறப்ப என்ன என்ன மேட்டர்னா, டேய் நீ வந்துட்டு பேட்டிங் தான் புண்ட மாதிரி விளாண்ட. சரி எனக்கு ஒத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நாங்க அப்புறம் வரோம் அந்த பேட்டிங்க்கு. அதாவது ரேட் அண்ட் பாய்சனுக்கு அதுதான். அதே தான் நானும் சொல்லுவேன். ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ ருத்துராஜ் இல்லைன்னா 80க்கே நம்ம ஆல் அவுட் ப்ரோ அது இதுங்கிறாங்க. இன்னொரு சைடு நான் என்ன சொல்லுவேன்னா அதை நான் அப்புறமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றேன், டேய் பேட்டிங் தான் எரிச்சு ஏத்திட்டு இருந்தடா இந்த சீசன்ல ஃபுல்லா. நீ ஏன்பா அப்படி பண்ற? என்னப்பா பிரச்சனை உனக்கு? டாஸ் போடுற போறப்பையும் பிரசாந்த் கிர் இருக்காங்கிற அவன் அந்த மேட்சே ஆடல. இம்பாக்ட் சபா கூட வரல. ஆனா பேடப் பண்ணியிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனா விளையாடவே வரல. யார நீ இந்த இடத்துல வந்துட்டு இது பண்ண நினைக்கிற? அது பேர் என்ன, யாரப்பா ஏமாத்த நினைக்கிற? ஆப்போனண்ட்டை வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஏமாத்தலாம் நினைக்கிறியா? என்னப்பா உன் பிளானு? இல்ல சரி ஃபேன்ஸை ஏமாத்துன்னு நினைக்கிற அப்படின்னா தோனி வராருன்னு சொல்லுப்பா, எல்லாரும் ஏமாந்து போறோம். என்னடா டாஸ்ல பிரச்சனை? கத்திட்டு கம்பி விட்டுருவானுங்க. டாஸ்ல கத்திட்டு விட்டுருவானுங்க. டாஸ்ல கத்துவானுங்க உனக்கு கொஞ்சம். டேய் எனக்கு எனக்கு சுத்தமா புரியலடா. எதை வச்சுட்டு இவன் வந்து பிரசாந்த் வீருன்ற ஒரு வார்த்தையை விடுறான். இன்னொன்னு வந்துட்டு ஊர்வில் பட்டேல் உள்ள வரான். ஆனா யாருக்கு பதிலானு சொல்ல மாட்டான். யார் அவுட்டு யார் இன்னுன்னு பேப்பரே படிக்காம வந்து பேசிட்டு இருக்கான்டா. டேய் முதல்ல கம்யூனிகேஷன்ஸ் வந்து டீம்மேட்ஸ் கூட வளர்த்துக்கடா. மத்தவங்க மாதிரி கொஞ்சம் பேசவாது கத்துக்கோ. இல்ல அட்லீஸ்ட் அடுத்தவன் எப்படி போகணும் அட்வைஸ் பண்ணணும் அதுவும் பண்ண மாட்டான் பெருசா. பார்த்த வரைக்கும் ஒரு எப்படின்னா விராட் கோலி டைம்ல ஆர்சிபி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா அதுக்கு முன்னாடி கூட நல்லா நல்லா பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்ததுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி 2 ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதாவது டீசெண்டா இருந்தாங்க. சரிங்களா? விராட் 20 கோலி போனதுக்கு 2011 அப்புறம் 29. விராட் கோலி போனதுக்கு அப்புறம் பயங்கரமா பீக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன்சி விராட் கோலி இருந்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபைனல். அதுவும் அவன் எப்படி ரன் அடிச்சான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சீசனே அவங்க கிட்ட போயிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி ஏதோ பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒன்னும் இல்ல. சிஎஸ்கேவும் எம்ஐ சிஎஸ்கே இல்ல. அதனால சரி கழுத யாராவது ஒரு டீம் மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி அந்த நேரம் வளர்த்து விட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி நாங்க அந்த ஜிடி மேட்சுக்கு வரோம். இப்போ டேபிள் எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். டேபிள் வந்து 4 பேர் தான் இப்போதைக்கு. 4 பேருக்கு தான் ஃபுல் சான்சஸுமே இருக்கு. மீதி 6 டீம் உட்கார வேண்டியதுதான். இப்போ நாங்க ஜிடி மேட்சுக்கு வந்தோம்னா சொல்லுங்க பை, உங்களோட சொல்லுங்க கான்ஸ்பிரசிய. ருத்துராஜ் அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தால் அந்த அசம்பாவிதம் எப்படி இருந்திருக்கும்? 49க்குள்ள அவுட் ஆயிருப்போன்றத நினைச்சீங்க.
அப்படித்தானே? ஏ சொல்லுங்க சொல்லுங்க. பட் நோ நோ 49 என்றால், ஆனா அவன் அவுட் ஆயிருந்தா ஆனா லைக் எப்படி சொல்றது, அவன் வந்து ம், ம், எந்த இடத்துல அவுட் ஆயிருந்தாதான் பிரச்சனை. அவன் ம், வந்து ம். இந்த 39 பால்ஸ் 18 ரன்ஸ் இருந்தான் பாத்தியா, அப்பெல்லாம் அவுட் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதாவது பேக்லாஷ்ல உச்சகட்ட பேக்லாஷ் வந்திருக்கும். அவன் எப்படியோ ஆக்சிடேட் பண்ணி தப்பிச்சிட்டான். இல்லைன்னா சரியான நாக். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனை 4-6 கூட அடிக்க சொல்ல. அந்த இடத்துல 39 பால் 39 இருந்தா கூட நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்லடா 39 பால் 39 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபிளவர் கிளாஸ் ஃபிளவர் கிளாப் பண்ணிட்டு பண்ணிருப்போம். போயிருப்போம். ஆனா ஃபிளவர் அதையும் கிளாப் பண்ணல அந்த பண்ணியிருப்போம். இடத்துல. நான் என்ன சொன்னா, உங்களை உங்களை வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீ ஸ்லோவாவும் ஃபோரு பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லப்பா. நீ ஆடுறியா, ஓகே. உனக்கு 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 வந்து பிச்ச அசிஸ்ட் பண்ண கொலாப்ஸ் மாட்டேங்குது, ஆயிடுச்சா, கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சிங்கிள் ஆடிட்டு ஓகே ஏத்துக்கலாம். யாரும் உன்னை வந்துட்டு சொல்லல. ஆனா நீ சிங்கிள் ஆடி அவன்கிட்ட பால் தரதுக்கும் பயமா இருக்கா? தூபே எங்களுக்கே பயமா தான் இருந்துச்சு. சரி ஸ்ட்ரைக் ஈகிள் வந்துட எங்களுக்கே போறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவும் குத்தம்லாம் சொல்லப்பா. சரி, ஒரு 4 டாட் பால் ஆடுறியா, ஒரு ரிலீஃப் ஷாட் பேட் பால பனிஷ் பண்ணலாம். பட் உனக்கு அன்னைக்கு பேட்ல படல, அதுதான் முக்கியமான விஷயம். நீ நீ செகண்ட் படலாம் இல்லப்பா அந்த இடத்துல, உனக்கு பேட்ல படல. முதல் அது விஷயம். அவனே ஒத்துக்கிட்டான்டா. அது படம் சுத்தம் உனக்கு அவனே உனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆயிருச்சு இருந்தான்டா. இல்ல, அதான் நீ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்த, அதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா உனக்கு பேட்ல படல, இதுதான் முதல் விஷயம். அவன் செகண்ட் பிரில் ஆனா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். சரிங்களா? இன்னொன்னு வந்துட்டு, நீ பேட் பால் பனிஷ் பண்ணல, சரியா? அதுக்கப்புறம் அவன் ஜிடிக்கும் ஒரு அப்ளாஸ் கொடுத்தாகணும். அவனுங்களும் சூப்பரா பவுலிங் போட்டாங்க, அதுவும் போய் சொல்லக்கூடாது. ஆனா சஞ்சு சாம்சன் வந்துட்டு முதல் ஓவர் ஃபுல்லா சிராஜ் எப்படி ஆடினா, ரெண்டாவது ஓவர் ஃபுல்லா அவன் தான் ஸ்ட்ரைக்லயே இருந்தான். 12 பால் ஃபுல்லா சஞ்சு சாம்சன் மட்டும் தான் பிடிச்சான் அந்த ஓவர் ஃபுல்லாவே. ஆனா ருத்துராஜ் இந்த முதல் பால் சஞ்சு சாம்சன் போட்ட அதே லென்த் தான், ஒரு டிரைவ் தான் ஆடினான். ஃபோர், ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் டிரைவ், அதே அதே லென்த்தை சஞ்சு எப்படி ஆடினா, ருத்து எப்படி ஆடினான்றதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ருத்துராஜ் கிட்ட பொட்டன்ஷியல் இல்லை அப்படிலாம் நீங்க என்னைக்குமே சொன்னதில்லை. ஆனா அவன் ஆடினது எப்படின்னா, அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் டீம் போன ஒரு சுச்சுவேஷனுக்காக அவன் அப்படி ஆடினா அப்படின்றீங்க. இல்ல, அவன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ட் ஆயிட்டான். மைண்ட் அளவுல அவன் எப்படி இருந்தானா, ஐயோ ஒரு சைடு ஆகுது இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு பேனிக் அதாவது சுச்சுவேஷனுக்குள்ள ஆங்ஸைட்டிக்குள்ள கடுப்பா போயிட்டான் இருக்கும்டா. ஃப்ரெண்ட்ஸ். நீ நினைச்சு பாரு, இப்ப வந்து என்னன்னா, நீ தான் கேப்டன் பண்ற. ஒருத்தன் 4வது ஓவர்ல ஒருத்தன் லூஸ் குதி பின்னால இருந்து ஒருத்தன் இம்பாக்ட் பிளேயர் இறக்குறான். சரி அவனாவது அடிப்பான்னு பார்த்தா அவனும் வந்து முத பால்ல விட்டு போறான். இப்ப வந்து உனக்கு எப்படின்னா நீ அது எடுத்த பிளண்டரா இல்ல, அதெல்லாம் அதெல்லாம் பத்தி அதான் நீ எவ்வளவு வேணா அதடா, யோசிக்கலாம். நீ அது வந்து நீ கேப்டன்சியா கிரீஸ்ல நிக்கிறப்போ, அவனுக்கு மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்டா. ஓகே ஒத்துக்கிறேன். நான் சச்சினுக்கு வந்து அதான்டா, நீ கிரீஸ்ல நிக்கிறப்போ நீ நான் அவனை அதெல்லாம் டிஃபெண்ட் பத்தி பண்ணல. பார்க்கவே கூடாது. ம் நீ ம் நீ ம் கிரீஸ்ல கரெக்ட் தான். நின்ட்டனா யுவர் பேட்ஸ்மேன், அவ்வளவுதான். நீ 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 எப்படி மேட்ச் எடுத்து போகணும் தான் பாக்குறமே தவிர, ஐயோ அவன் அப்படி ஆடுறான், ஐயோ நான் நீ போய் சொல்லலாம் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு இப்படி ஆடு அப்படின்னு சொன்னா. தூபே நல்லா தான் அந்த இந்த ஆடினான், மேட்ச் தூபே போய் நான் சொல்ல அந்த மாட்டேன். மும்பை மேட்ச் தெரியும்ல, அதாவது இது அரைவில் ஆஃப் ருத்ராஜ் பும்ரா சீப் அடிச்சிருப்பான்ல, அதுவும் லிட்டரலி இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். என்னன்னா டக்கு டக்குன்னு பார்த்தா சென்னை விக்கெட் சூப்பர் கிங்ஸ் போயிருக்கும், எல்லாம் விக்கெட் பொலாட் ஒரு விட்டுருப்பானுங்க. சரியான கேட்ச் பிடிச்சிருப்பான் ஆ, அங்க ஆ. இருந்து. தலைவன் தனியா அதெல்லாம் இதே சூப்பரான மாதிரி. மேட்சஸ் தான். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா அவன் அப்பதான் யங்ஸ்டர், அவன் யாருன்னே தெரியாது. சோ அவன் வந்து எப்படின்னா ஜாலியா ஆடி இருப்பான். ஜாலியா சிங்கிள் ரொட்டேட் பண்ணி பேட் பால பனிஷ் பண்ணி டைம் எடுத்து கடைசி பும்ரால அன்லீஷ் பண்ணி அதுதான் வந்து அரைவல் ஆஃப் ருத்ராஜ். அதுதான் இவன் அடுத்த எதிரா தலைக்கட்டு அப்படின்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஆனா இன்னிங்ஸ் தான்ப்பா அந்த நானும் நாக்கு கேட்டேன். இன்னைக்கு அந்த நாக்கு ஏன் வரல அப்படின்னு அதான் சொல்லிட்டு முதல் கேப்டன்சி ப்ரெஷரு. காரணம், கேப்டன்சி பிரசன்றத விட அந்த இடத்துல வந்துட்டு அவன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ம் இல்ல, அன்லைக் ருத்துராஜா கடந்த 7 மேட்சா ஃபார்ம் அடிக்கல. அதெல்லாம் மேட்டர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த இப்போ வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான், அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருந்தான். ம் ஏன் ம் நடக்குது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெரியுது. அவன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆ இன்னொன்னு அது ஒரு பெரிய விஷயம். அது, அப்புறம் நம்ம இன்னொன்னு நம்ம வந்துட்டு நம்ம அவுட் ஆயிட்டா எப்படி ஆடுறான்னா, நம்ம அவுட் ஆக கூடாதுன்னே ஆடுறான். அதாவது அந்த ஷாட்டுக்கு உன்னை போக உன்னை மாட்டான். நம்பி நம்ம அவுட் இல்லைங்கிறத நீ ஆயிட்டா. புரிஞ்சுக்க. ஆ முதல்ல வந்துட்டு ஆ சிஎஸ்கே ஆ உன்னை நம்பி இல்ல அப்படின்றத நீ ஆ புரிஞ்சுக்க. ஆ நீ வந்து எப்படின்னா ஆள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாதான் உன்னால ஆட முடியும் அப்படின்றது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. நீ நீ வந்துட்டு நீ நீ இப்போ பவர் பிளேல போப்பா. நீ ஷார்ட்ஸுக்கு போ, சூப்பரா ஆரம்பிச்ச டவுன் தலுக்கு போட்ட பால அதாவது பனிஷ் பண்ணான். டவுன் தலுக்குல ரொம்ப இதா போட்டான் ஹார்ஷா, பனிஷ் பண்ணான் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே சரிடா இன்னைக்கு நீ ருத்துராஜ் ஈவன் தோ எப்படின்னா அது ருத்துராஜ் நல்லா தான் விளையாடுனான், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா ஸ்டில் 20 ரன் ஷாட்னு தான் நான் சொல்லுவேன். அது உண்மை. ஏன்னா நீ வந்துட்டு ரொம்ப பால் சாப்பிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் 54 பால்ல இந்த ரன்ஸ் அடிச்சிருக்கோம் நம்ம. 158 ரன்னுங்கிறது 54 பால்ல வந்த ஒரு ரன். நீங்க நினைக்கலாம் மொதல் 66 பாலுமே டாட் ஆடிட்டு அடிக்கலையே, அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்துச்சு. டாட் பால்ஸ் பாருங்க. நம்ம முதல் நான் சொல்றேன், ஆஹ், 112 பால்ல நம்ம ஆடின டாட் பால்ஸ் எவ்வளவுனா 64 ஃப்ரெண்ட்ஸ். நூத்தி நீ அதுல பாதிக்கு நூத்தி சிங்கிள் நூத்தி கன்வெர்ட் பன்னெண்டு பால்ல பண்ணியிருந்தாலும் 64 பால் டாட்ஸ் ஆடி இருக்கோம் நம்ம. நீ அதுல பாதி சிங்கிள் கன்வெர்ட் பண்ணியிருந்தா கூட உனக்கு எவ்வளோ ஒன் 30 ரன் ஒன் பிளஸ் நைன்டி கிட்ட ஆகுது. டார்கெட் வந்திருக்கும். 180 நீ டார்கெட் வந்திருக்கும். 64 பால்ல சரி ஓகே கரெக்ட் தான். நீ அங்கங்க டாட் பால் வரும். ஓகே 40 பால் கூட டாட் பால் வச்சுக்கோப்பா. 20 பால், அந்த 20 ரன் தான் நான் 20 ஷார்ட்னு 20 சொல்றேன். 20 அந்த ரன் 20 ரன் அடிச்சிருக்கும். தான் நான் ஷார்ட்னு சொன்னேன்.
மற்றபடி நீ இப்படி எடுத்து பார்த்தா அது கால்குலேஷன்ஸ்ல வேற மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட் ஆகணும் ப்ரோ. நீங்க மேட்ச்ல டிஃப்ரெண்ட் ப்ரோ, அதெல்லாம் சுச்சுவேஷன் வந்து உனக்கு அப்படின்னு சொல்றது தெரியுதுதான். ஆனா உண்மையிலே அந்த 20 ரன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் தான் என்ன சொன்னாலுமே. ருத்ராஜ் வந்து 12.2 ஓவர்ஸ்ல வந்துட்டு 50 அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ருத்ராஜ் நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு பேட்ச் பண்றீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா, நாங்க ஆஹ் பேட்ச்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் அது ஒரு நல்ல ஆஹ் நாங்க வந்து அவனை வந்து ஏய் இது ஃபர்ஸ்ட்டா உன்னால தோத்தோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் நான்தான் தோத்தோன்னு சொல்ல கொஞ்சம் மாட்டேன். கொஞ்சம் நல்லா எனக்கு ஆடி வந்து இருக்கலாமே. இம்பாக்ட் ஆ, இன்னொன்னு கார்த்திக் சர்மா உள்ள ஆடுறான், மேட்ச்ல டீம்ல ஆடுறான், சரிங்களா? உங்ககிட்ட இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் வந்துட்டு தூபே, ட்ரீவிஸ், ட்ரீவிஸ். கார்த்திக் சர்மா, ஓவர்டன், அகில் ஹுசைன், ஆல்ரெடி 8 பேரை வச்சிருக்கீங்க டீம்ல. அப்புறம் இதுக்கு 9வது ஆளா சர்ஃப்ராஸ் கான இறக்குறீங்க. சரி, ஒரு சரி 8 சரி விக்கெட் சரி சரி போயிடுச்சு. சரி சரி அகில் சரி ஹுசேன் சரி அவுட் ஆயிட்டான். அகில் ஹுசேன் போயிட்டு அகில் அவுட் ஹுசேன் ஆயிட்டான். அவுட் அகில் ஆயிட்டான். ஹுசேன் வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம். சரி ஓகே, டக்கு டக்குன்னு 6 விக்கெட் போயிருச்சுப்பா. பிரீவிஸ் வரைக்கும் அவுட் ஆயிட்டானுங்க. ஓவர்டன் ஆ, அகில் ஹுசேன் ம். மட்டும்தான் இருக்கானுங்க அப்படின்னா, அகில் ஹுசேனுக்கு முன்னாடி நீ சர்ஃப்ராஸ் அனுப்பலாம், ஓவர்டனும் சர்ஃப்ராஸ் ஆடட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தா சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் அது செம்ம கொலாப்ஸா இருந்திருக்கும். நம்ம ரொம்ப இதாக போயிடக்கூடாதா? சர்ஃப்ராஸ் கான் 6 டவுன்ல வந்திருக்கான், நம்பர் 8ல வந்திருக்கான், அதுக்கடுத்து அகில் ஹுசேன் இருக்கான், நூர் அகமது கம்போஸ்லாம் இருக்கானுங்க டீம்ல, எப்படியாவது காப்பாத்திடுவானுங்க. பவுலிங் ஆப்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரீவிஸ் தூபே எவனையாவது வச்சு 2 2 ஓவர் தள்ளி விட்டுறலாம் ஓவர்டன் கொடுத்து அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். நீ பண்ணது எப்படின்னா, சாம்சன் அவுட் பவர் ஆயிட்டான், பிளே. ஒரு விக்கெட் போயிருக்கு, சாம்சன் அவுட் ஆயிருக்கு. அடுத்த விக்கெட்டு நல்ல ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆனா. எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஷாட் பார்த்தோம்னா சரியா புல்லட் மாதிரி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கவர்ஸ்ல. சரியான ஷாட் அது. அவன் அடிச்ச ஊருல் பட்டியல அடிச்சிருந்தான் அன்னைக்கு நின்று இருந்தானா மேட்சே வேற. ஆனா அவன் அடுத்தடுத்து அடிக்க போனான். அடுத்த பால் 2வது பால் அடிக்க போனான், ஷார்ட் பால், ஓகே அவுட் ஆயிட்டான். 2 விக்கெட் டவுனு. மீதி இன்னும் ருத்ராஜ் சேர்த்து உள்ள வரணும்னு வச்சுக்கோ. உள்ள வர்றது தூபேன்னு வச்சுக்கோ. ஏண்டா உள்ள உனக்கு கீழே உனக்கு 5 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க சாலிடா. நீ எப்படி சர்ஃப்ராஸ் கான இம்பாக்ட் பேரா கொண்டு வருவாங்க? முகேஷ் சௌத்ரி இருந்திருந்தா நல்லா போட்டிருப்பான், அதெல்லாம் நான் பேசவே இல்லை. சர்ஃப்ராஸ் கான ஏன் 2 விக்கெட் டவுன்ல நீ கொண்டு வரணும் அந்த இடத்துல? ஒரு கொலாப்ஸ் நடக்கிறப்போ நீ வந்து இம்பாக்ட் பிளேயரை பேட்ஸ்மேன இம்பாக்ட் பிளேயர் பியூர் பேட்ஸ்மேன இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரது ஓகே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆல்ரவுண்டர்லாம் கொண்டு வரவனா பியூர் பேட்ஸ்மேனை கொண்டு வா, ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு நம்பினா அப்படின்னு. 2 டவுனுங்கிறது கொலாப்ஸே இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா 2 விக்கெட் பவர் பிளேல எவனுமே விட்டது இல்லையா இது வரைக்கும்? 2 விக்கெட் பவர் பிளேல விட்டு டீம்லாம் இம்பாக்ட் பிளேயரை பேட்ஸ்மேனா கொண்டு வரணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டா எந்த கோச்சுமே சொல்ல மாட்டான். ஏன் ஈவன் ஹேமங் பதானி கூட அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க மாட்டான்டா. ஏய் நீ அந்த மூவ் பண்ணதால இப்ப எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் வந்துச்சு. சப்போஸ் அந்த இடத்துல நீ இவன் அனுப்பான் சஃப்ராஸ் அனுப்பாம பிரேவிஸ் தான் வச்சுக்கோங்க. பவர் பிளேல பிரேவிஸ்ன்றவன் ஒரு லிட்டரலி வெப்பன். ஏன்னா பிரேவிஸ் எப்படி இருந்தாலும் ஷாட்டுக்கு தான் போவான். பவர் பிளேன்றது அவனுக்கு இன்னும் ஃப்ரீடம். ஏன்னா ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பானுங்க. நீங்க நம்மளுக்கு இந்த சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் நடந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா கொலாப்ஸ் ஆயிருக்கும். பிரீவிஸும் இவனும் மில்லரும் பவர் பிளேக்குள்ளே தான் வந்திருப்பானுங்க. சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு போயிருப்பானுங்க. அந்த மாதிரி பிரீவிஸ் அடிச்சிருப்பான். ஏன்னா பிரீவிஸ் வந்து அவன் நல்ல டச்ல தான் இருக்கான். அவன் ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆனான். நீ ப்ரீவியஸ் இறக்கி விட்டுருந்தா ஏதாவது ஒரு சான்ஸ் வந்துருக்கும். இப்ப சஃப்ராஸ் இறக்கி விட்டு விக்கெட்டும் போனதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா பிரஷர் ஆகி தான் இவன் ருத்ராஜ் என்ன ஏய் பண்ணணும் தூபேடா, தூபேட்ட வந்துட்டு தலைவா நீ துபே இறக்கி சிங்கிள் விட்டான். சிங்கிள் மாத்தி யார விடு வேணா இறக்கி அப்படின்னா அவன் விட்டு மட்டும் 4 6 அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். தலைவா சிங்கிள் மாத்தி விடு தலைவா அப்படின்னா லாங் ஆன் அடிக்க எஸ் இட் இஸ் டூ. ஆரம்பிச்சிருப்பான். இல்ல ஃபோர் சிக்ஸ் அடி அப்படின்னா எஸ் இட் இஸ் டூ அப்படின்னு டூ கையில அடிச்சு அப்படின்னு ஓடிட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்நேரம் ஒன் பீச் நாட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒன் பீச்ல 4 அடிச்சிட்டு இருந்திருப்பான். ஏய் அதான் நானும் சொல்றேன். நீ வந்து பேட்ஸ்மேனை உள்ள வச்சுக்கிட்டு, அதாவது உன்கிட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா பரவாயில்லப்பா. உன்கிட்ட சாப்பாடு இருக்கியப்பா, அப்புறம் ஏன்பா போயிட்டு தேவையில்லாம வாங்கிட்டு இருக்க? உம் அடுப்பா இருந்துச்சு. அதே மாதிரி அவனும் சரி சர்ஃப்ராஸும் பொறுமையா ஆட போறான், கொலாப்ஸ் சேவ் பண்ண போறான்னு நினைச்சா அவன் என்னன்னா ஊர்வில் பட்டேல் அவுட் ஆனா நான் நினைச்சேன் சரி ஊர்வில் பட்டேல் அவுட் ஆனாதான் திரும்ப காட்டுறாங்க போல. ஆனா கேட்ச் வேற எங்கேயும் எடுக்கிறாங்க. ஊர்வில் பட்டேல் அவுட் ஆனது மிடான்ல தானே எடுத்தான், இந்த கீப்பர் கைக்கு போகுதுன்னு யோசிச்சேன். அப்ப சர்ஃப்ராஸ் இது. சரி அதுக்கப்புறம் நான் கூட நினைச்சேன் நான் இல்ல இல்ல நான் கூட அதுக்கப்புறம் ஏய் கேட்ச் விட்டுருங்கடா, கேட்ச் விட்டுருங்கடா அப்படின்னு பார்த்தா நான் கூட டூபே சரி கேட்ச் விடுறாங்க இல்ல இல்ல வேணும்னே. நான் கூட சரி 2வது இம்பாக்ட் பிளேயர் எப்ப இறக்க போறாங்கன்னு யோசிச்சேன். தூபே வந்தான். சரி ருத்ராஜ் கேக்வாட் புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கப்புறம் விக்கெட் விக்கெட் போச்சுன்னா 3வது 4வது இம்பாக்ட் பிளேயர் இறக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்ட்டு 40 பால் 19 ரன் கொலாப்ஸ் சேவ்டா, கொலாப்ஸ் இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சான். அந்த 30 ரன் அடிச்சு டீமை கரை சேர்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போதுமா? இதுதான் மேட்ச் சம்மரி, இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு
உனக்கு இந்த மாதிரி ஸ்கோர் எல்லாம் கொடுத்துட்டு தம்பி இந்தாப்பா 80 பால் நீ ஒரு 90 ரன் அடிச்சா போதும் அப்படின்னா அவனா தைரியமா ஜாலியா நின்று அடிச்சிட்டு இருப்பான் T20 ஸோ அதான் நடந்தது. மீதி இருக்க 40 பால்ல 60 ரன் 150 வந்துருச்சா, 80 பால் 90 அடிச்சுட்டு 40 பால் 50 ரன் அடிச்சா எவ்வளவு, 40 பால் 60 ரன் அடிச்சா எவ்வளவு வருது, 150. ஒரு 8 ரன் அதிகமா அடிச்சிட்டான், அவ்வளவுதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஏன் இவ்வளோ புலம்புறோம், இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்கோம் அப்படின்னா, போன சீசன்ல எங்களுக்கு பாதியிலே தெரிஞ்சிருச்சு நம்ம கிட்ட டீம் இல்லடா. இவ்வளவுதான் நம்ம அதாவது இந்த இந்த சீசன் நம்மளுக்கு இவ்வளவுதான். ஏன்னா நம்ம கிட்ட டீமே இல்ல. டீம் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இல்ல நம்ம கிட்ட அதாவது மத்த டீம் ஸ்டாண்டர்ட்லாம் எங்கேயோ இருந்துச்சு. ஆனா நம்ம டீம்ல யார் இருந்தாங்கன்னா தீபக் கூட, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே அவ்வளவு பவர் ஹிட்டிங் இல்ல, அவ்வளவு ஸ்டெபிலிட்டியான நம்ம ருத்ராஜ் இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டான். இப்போ போன வருஷம் நம்ம ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு இவ்வளவுதான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு அக்செப்டன்ஸுக்கு போயிட்டோம். ஆனா அந்த வருஷம் நல்லா இருக்கு. நீ வந்து மும்பை இந்தியன்ஸை 100 ரன்ல அடிக்கிற, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தா அவனை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணி, அதாவது நீ வந்து அவனை நீ டிஃபெண்ட் பண்ண, கொல்கத்தாவை டிஃபெண்ட் பண்ண, அதாவது நீ ஜெயிச்ச மேட்ச்ல எப்படி ஜெயிச்சிருக்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹோப் கொடுத்து ஜெயிக்கிற. ஆனா தோக்குறது எப்படி தோக்குற அப்படின்னா, இது ஒரு டீமே கிடையாதுடா, இன்னொன்னு லக்னோ மாதிரி தோக்குற, சிம்பிளா சொல்லணும்னா. அந்த மாதிரிதான் நீ வந்து SRH கூட தோத்த விதமும் சரி, ஜிடி கூட தோத்த விதமும் சரி, மீதி ஃபர்ஸ்ட் 3 ஒரு மேட்ச் தோத்தது ஃபைட்டு. கூட ஓகே, நீ ஃபைட் பண்ண, அதெல்லாம் நான் தப்பே சொல்றேன். ஏன்னா நீ 200 ரன் போர்டுல போட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஒரு டக்குனு பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு, அதெல்லாம் ஓகே தான்ப்பா, நான் எதுவும் சொல்ல வரல. SRH கூடயும் ஜிடி கூடயும் ஒரு போர் கிரிக்கெட் ஆடி இருக்கும், அதை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணணும் இப்போ. ஸோ நான் அதை விட்டுறலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த இந்த நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சிஎஸ்கே ஃபேன் அந்த சொல்லுவான்ல, நான் ஓஜி சிஎஸ்கே ஃபேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்தியிருக்காரு ஒருத்தவங்க பேரண்ட் முன்னாடியே. கத்துனதெல்லாம் ஒரு அன்அக்செப்டபிள் திங்ஸ். ஸோ எப்படின்னா ப்ரோ புரியுது, இப்பதான் புரியுது. தோக்குற பட்சத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது புரிய வருது. இன்னொன்னு வந்துட்டு இதைத்தான் வந்துட்டு சில பேர் வந்து 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. தோக்குறப்போ அவனுங்களால இப்படிதான் இருக்கணும் போல, லைக் எப்படின்னா இன்னொருத்தவங்களை போய் கத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் புரிய வருது. அண்ட் அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 3 வருஷம் நாங்கள் பேன் வாங்கிக்கிறோம். பேன் வாங்கிட்டு இல்ல இல்ல பேன் வாங்கல, ஐ மீன் 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 மேட்ச் ஆர்சிபி கூட போட்டுருங்க. 2 மேட்சா தோத்து 2030 நாங்கள் மொதல் மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கே ஆட வந்தோம்னா 20க்கு 21 இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் வெயிட்ல 2030. அது வரைக்கும் நாங்கள் தோக்க ரெடி தான், சரிங்களா? ஸோ சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 வருஷம் எங்களை தோக்க வச்சுட்டு வா, அப்படின்னு நாங்க தான் மேல 3 இருக்கோம். வருஷம் இன்னும் 3 வருஷம் தோப்பு அடிச்சுட்டு வா, நாங்க அப்போ வரைக்கும் குவாலிஃபை ஆகல, நீ ஃபுல்லா ஜெயிச்சுட்டே வா. போய் அடுத்த 3 வருஷம் இந்த வருஷம் சேர்த்து இன்னும் நீ ஜெயிச்சுக்க, எல்லா கப்பும் ஜெயிச்சுனா நீ 5 கப்பு, நாங்க 7 கப்பு, நீ 20, நான் 21. ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகையிலையுமே முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களால. அதே மாதிரி இந்த 2 வருஷம் பேன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா இன்னமும் வந்துட்டு விஜய் மல்லையா சொன்ன அதே விஷயம் தான். கார்பரேட் வெல்த் தியரி, லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெல்த் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குன்னாரு விஜய் மல்லையா. அப்படின்னா என்னன்னா, அந்த ஓனருக்கும் அந்த கம்பெனியுமே இந்த ஐஸ் ஆஃப் லா போத் ஆர் டூ செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் மல்லையா. சொன்னாரு, இது நாங்கெல்லாம் சொல்லலை, சரிங்களா? ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா அப்படி சொன்னாரு. அதேதான் வந்துட்டு இந்த இடத்துலயுமே பொருந்தோம். எப்படின்னா ஓனர் வந்து ஒரு தேச துரோகியா இருந்தான் ஃபர்ஸ்ட், ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் வந்துட்டு இனவாதியா மாறிட்டான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கான் ஒரு 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 பொம்பளை பிள்ளையா ஒரு ஒரு அக்கா இருக்கு, சரியா, காவியா மாறன் மாதிரி ஏதோ ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து உள்ள வச்சிருக்கீங்க ஓனரா. அங்க அது என்ன குரூப்னா டாடா குரூப்பா, அது இல்ல வேற ஏதோ குரூப், ஆதித்யா பிர்லா. ஆதித்யா பிர்லா குரூப், ஓகேவா? அவனுங்க குரூப் இருக்கான். ஸோ எப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அப்படியே ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வர உங்க டீமுங்க. வேற ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கே கிளியரா 18 சொல்லியிருந்தானுங்க, வருஷமா 2 வருஷம் பேனா, ஒரே ஓனர்ஷிப். ஒரே ஓனர்ஷிப், ஒரே ஓனர்ஷிப், நாங்க மட்டும்தான் தலைவன் கேஸ் வாங்கி பார்த்துப்பான், உள்ள அதாவது போய்க்கிறோம், தலைவர் ஆக்ஷன் பார்த்துப்பாரு. வருவோம். ஆக்ஷன் வருவோம். சும்மா போர் அடிச்சா தூக்குவோம், தூக்கிட்டு தலைவர் பார்த்து பேரு அப்படின்னு தலைவர் போவோம், பார்த்துப்பான்னு போயிட்டு சொல்லிட்டு கப் போயிட்டு இருந்த அடிச்சிருவோம். டீம் கப் அடிச்சுட்டு இருக்கோம். அதே தான் சொல்றேன், உங்க ஸ்டாண்டர்ட் வேற எங்க ஸ்டாண்டர்ட் வேற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சொல்லிட்டு வரோம். இட் வாஸ் நெவர் அபவுட் தோஸ் கைண்ட் ஆஃப் டீம்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்களும் அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் டாப் 4 ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டா சிஎஸ்கேலாம் ஸ்டான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டா இப்ப இருக்க 4 டீம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் மேல இருக்க 4 டீம், அதே 4 டீம் தான் ஆக போகுது. எனக்கு என்னமோ எஸ்ஆர்எச் ஃபைனல் போவானுங்கன்னு தோணுது, இந்த வாட்டி எஸ்ஆர்எச் ஜெயிப்பானுங்கன்னு தோணுது, இப்ப கப் அடிப்பானுங்கன்னு தோணுது. அவனுங்க நீங்க ஏன்னா என்ன உங்க ப்ரெடிக்ஷன்? அதுதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு நான் என்ன சொன்னா ஃபேனா பேசிக்கிட்டு இருந்தேன், சிஎஸ்கே மேல போகணும்னா இதெல்லாம் இருக்கணும், நான் சிஎஸ்கே நல்லா விளையாண்டா வேணா சிஎஸ்கே மேல எல்லாருக்குமே போகும், சிஎஸ்கே குவாலிஃபை, சிஎஸ்கே சிஎஸ்கே குவாலிஃபை தான் ஆசை. ஜெயிச்சா சிஎஸ்கே நல்லா விளையாண்டு சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கே மேல போகும் தான் நான் சொன்னேன்.
பட் ஒரு ஒரு வெளில இருந்து பாக்குறப்போ ஒரு ஐபிஎல் எப்படி போகுது அப்படி இப்ப இருக்க டேபிள்ஸ் படி பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க, அந்த ராஜஸ்தானும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. செகண்ட்ல யாரு முடிக்கிறானுங்க, யாரு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கவனை தள்ளி விட போறான் அப்படிங்கிறது தான் மேட்ரே. ஸோ ராஜஸ்தான் ஆர்சிபியை கீழே தள்ளி விட்டாலோ இல்ல பஞ்சாபை கீழே தள்ளி விட்டாலோ அவங்களுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் அந்த 2 மேட்ச் குவாலிஃபயர் ஃபைனல், இந்த 2 மேட்ச் சிக்கிடுச்சு ராஜஸ்தானுக்குன்னா ரெண்டாவது கப்பு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ்க்குமே சான்ஸ் இருக்கு ரெண்டாவது கப்புக்கு. அவனுக்கு பார்ப்போம். சூரியவன்ஷி பட்டுடுச்சுன்னா முடிஞ்சிடா. சூரியவன்ஷி ஏய் பட்டுடுச்சுன்னா ஃபைனல்ல சாப்பிட்டு போயிடும். 150 அடிச்சான் பாரு பாகிஸ்தானோடயா. இது அந்த அண்டர் மாதிரிதான் 19. ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து எப்படின்னா முக்கியமான மேட்ச் எல்லாம் அழுதுட்டு போகும், அழுதுட்டு போகக்கூடிய ஒரு சின்ன குழந்தை தான். ஆனா அடிச்சிட்டான் நீ பட்டுருச்சு அப்படின்னா நான் தான் என் டீம் அடிச்சு கொடுக்கணும், நான் தான் என் டீம் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சுத்துற ஒரு மனிதன். அதனால செம ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க எப்படி இருக்கும், அதே நான் என் மாதிரிதான் டீம் ஜெயிக்க வைக்கணும்னு இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்லுமே அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்ல 2 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு இல்ல பட்டுடுச்சுனாலுமே கேம் எடுத்துட்டு போயிடுவானுங்க. எஸ்ஆர்எஸ் வந்து ம். இன்னுமே பெட்டரா. ஏன்னா நான் வந்துட்டு கிளாஸ் ஒன்னு கீழே வச்சிருக்கேன், என்கேஆர் இருக்கான் உனக்கு இப்ப அவனுக்கு அதுதான் நல்லா அதாவது விளாடுறானுங்க. பவுலிங்கும் சூப்பரா இருக்கு. இந்த வாட்டி அவனுக்கு எப்படின்னா பவுலிங் கன்றாவியா இருக்கும். இந்த வாட்டி பவுலிங் சூப்பரா அந்த யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு பேட் கமின்ஸ் லீட் பண்றதுனால ஈசான் பண்ணிங்க சரியான இம்ப்ரூவ் ஆயிட்டான். பல்லிங்கான பேர் வச்சாலே யாக்கார் போடுவான்ற மாதிரி பயங்கரமா நம்ம கூட போட்டு மொரட்டா நீல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதான் அவனுக்கு பவுலிங்கும் புத்துராஜ். நல்லா இருக்கு, ம் பேட்டிங்கும் நல்லா இருக்கு. அதனால ஏன்னா அதான் friends. நான் எஸ்ஆர்எஸ் தான் வின் பண்றப்ப பார்த்தா இன்னைக்கே தோத்துருவானுங்களாம். தோத்து நான் நம்மளுக்கு வழி வகுத்துருவானுங்க. நீங்க போங்க பரவாயில்ல, நாங்க அடுத்த வருஷம் வரோம் அப்படின்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதர் நல்லாதான் இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுது. மிட் சீசன் மெனாசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லைக் வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி எண்டிங்க்கு வந்துட்டோம், எப்படி முடிய போகுதுன்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்லையோ தோனி மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த அதாவது சொல்றா நான் இதை கட் பண்ணி சொல்லுப்பா. கட் பண்ணி தொலைச்சிருப்பான். நல்ல வேலை. நல்ல Friends, அதாவது ஆ, இன்னையோட மேட்ச்க்கு அப்புறம் தெரியும் இது ஒன் ஆஃப் த போரஸ்ட் ஐபிஎல்லா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல்லா அப்படின்றது. ஏன்னா டாப் 4 எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவங்க தான் டாப் 4ன்றதால மோஸ்ட்லி இந்த ஐபிஎல் கொஞ்சம் இதுவா தான் போகுது, மந்தமா தான் போகுது. எல்லாமே 274 217 போறதுனால எல்லாமே ரொம்ப கடுப்பா தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் டேபிள் ஓப்பன் ஆகுதா என்னன்னு. அன்டில் தென் சொல்லு பாய், கமான் முடிச்சிருங்க. then it's bye from bye bye bye.